ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நோட்லையும் காப்பி பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. இது வந்து செகண்ட் டெரிவேஷன். ஒரு ஒரு ஃபிக்ஸட் பீம், இந்த ஃபிக்ஸட் பீமில் என்ன மாதிரி லோட் ஆக்ட் ஆகுதுன்னா NDA NDBயா ஃபிக்ஸட் சப்போர்ட் A ஃபிக்ஸட் சப்போர்ட் B. ஃபிக்ஸட் சப்போர்ட் Aலேருந்து L/3 டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஃபிக்ஸட் சப்போர்ட் Bலேருந்து L/3 டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் லோட் ஆக்டர் அடுத்து சின்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட் லோட் ஆக்டர் அடுத்து டின்னு சொல்லிக்கலாம். ஏசியோட வேல்யூ எவ்வளோ? L/3. டிபியோட வேல்யூ L/3. அப்போது டோட்டல் ஸ்பேன் எல்னு வச்சுக்குவோம். டோட்டல் ஸ்பேன் எல் அப்படின்னா ஏசியோட மதிப்பு L/3, டிபியோட மதிப்பு L/3னா ரிமைனிங் லென்த்தும் கண்டிப்பாக L/3 ஆகும். ஓகேவா? சரி, இப்படியாப்பட்ட ஃபிக்ஸட் பீம் இப்படியாப்பட்ட லோடுக்கு உள்ளாகும் போது இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகும்? இந்த இடம் பெண்ட் ஆகுமா? ஃபிக்ஸடு பீம் ஃபிக்ஸடு சப்போர்ட் இது பெண்ட் ஆகாது. ஹரிசாண்டலாக வந்து அதுக்கப்புறம் இப்படி யூ ஷேப்பில் பெண்ட் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல ஹரிசாண்டலாக அப்படி போயிடும். சரிங்களா? அப்போ யார் வந்து இந்த இடத்த ஹரிசாண்டலாக மெயின்டைன் பண்ணுறதுனா இந்த இடத்துல உருவாகிற ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதோட வேல்யூ MA. அதே மாதிரி இந்த இடத்த யார் ஹரிசாண்டலாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த இடத்துல உருவாகிற ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட், அதோட வேல்யூ MB. சரிங்களா? நம்மளோட எய்ம் இந்த சாப்டரில் என்னன்னா MAயோட வேல்யூவையும் MBயோட வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஓகேவா? சரி, கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல்ல இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா இருக்காதுன்றதை பார்ப்போம். லோடு அதுக்கு என்ன பண்ணுறது? MA வேல்யூ MB வேல்யூ ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா? அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சென்டரில் ஒரு கோடை போடுங்க. லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் இருக்க லோடிங்கும் ஒரே மாதிரி இருக்கா, சிமெட்ரிக்காக இருக்கா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த லைனுக்கு லெஃப்டில் இருக்க லோடும் ரைட்டில் இருக்க லோடும் சிமெட்ரிக்காக தான் இருக்குது. அதனால் சின்ஸ் load is symmetric, MA must be equal to MB. லோட் சிமெட்ரிக்காக இருக்கனால MAவோட ஆன்சரும் MBயோட ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதே மாதிரி ரியாக்ஷன் அட் A must be equal to reaction at B, RARBயும் ஈக்குவலாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி MA MBயை கண்டுபிடிக்கிறது? MAயோட ஆன்சர் MBயோட ஆன்சர் எவ்வளோ ஈக்குவல்னு தெரியும், அது எப்படி எவ்வளோ மதிப்பு, அதோட மதிப்பு எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் 6 ஸ்டெப்பு சொன்னோன்னா அதில் ஸ்டெப் நம்பர் 1 தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிருங்க அந்த ஸ்டெப்பை. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா ட்ரா ஃப்ரீ BMD. ஸ்டெப் நம்பர் 2 ட்ரா ஃபிக்ஸ்டு BMD. ஸ்டெப் நம்பர் 3 find out area of the free BMD. Step number 4 find out area of the fixed BMD. Step number 5 equate area of the free BMD equal to area of the fixed BMD. ரெண்டு ஏரியாவை ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? MAயோட ஆன்சர் கிடைச்சிடும். MBயோட ஆன்சர் MA தெரிஞ்சிருச்சா MB கிடைச்ச மாதிரி தானே. Step number 6 for finding out moment value at C. Cயோட ஃபிக்ஸ்டு மொமெண்ட் வேணும் அப்படின்னா ஃப்ரீ மொமெண்ட் at C மைனஸ் ஃபிக்ஸ்டு மொமெண்ட் at C ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து MCயோட ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்றது கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு ஸ்டெப்பாக போடுவோம். ஃப்ரீ பெண்டிங் உண்டாயிரம். ஃப்ரீ பெண்டிங் உண்டாயிரம்னா என்னது? இந்த பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட் பீமாக கன்சிடர் பண்ணிட்டு
சிம்பிளி சப்போர்ட் பீமா கன்சிடர் பண்ணிட்டேன். கன்சிடர் பண்ணி பெண்டிங் டயக்ராம் வரைவோமா? ஷார்ட்கட்லேயே போட்டுருவோம். நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியுமே, போனதுலேயே நடத்தினேன். சிம்பிளி சப்போர்ட் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுல நடத்தினால அதே ஸ்டெப் தான். வேணா அந்த வீடியோ கூட பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நோட்டை திருப்பி பார்த்துக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட் டிஏ வேல்யூ எவ்வளோ? சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு மொமெண்ட் சப்போர்ட்டில் உருவாகிற மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ? 0. எம்பி வேல்யூவும் 0 தான். அடுத்து எம்சி வேல்யூ என்னவா தான் இருக்கும்? லோட் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். இந்த லோட் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் WL/3. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு நடுவில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா WL/2ன்னு சொல்லிடக்கூடாது. அவ்வளோதான். சரியா? இது ஒரு ஷார்ட்கட். நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு உங்களால் டிரைவ் பண்ண முடிஞ்சால் ஓகே, அதுவும் நடத்தியிருக்கேன், டிரைவ் பண்ணியிருக்கேன். முடியலன்னா அப்படி ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட் நடுவில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது W/L/2 போட்டிங்கன்னா அவ்வளோதான், தப்பு. அது இந்த கண்டிஷனுக்கு மட்டும் W/L/3 அவ்வளோதான். ஓகேவா? பெண்டிங் ஒன் டி ஈக்குவலாக தானே இருக்கும், அதே W/L/3. ஓகேவா? சரி, இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? பெண்டிங் ஒன் டி 0, டி 0, சி WL/3, டியும் WL/3 தான். பாயிண்ட் லோடுன்றால இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இது ஹாகிங் மொமெண்ட் ப்ளஸில் இருக்கும். ஓகேவா? ஸ்பேன் எல், ஹைட் WL/3. இந்த ஹைட் கரெக்டு தானே? இந்த ஹைட் WL/3. சி இது டி. ஏல 0, பிலையும் 0 இல்லை. ஓகேவா? ஃப்ரீ பெண்டிங் டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்து ஃபிக்ஸ்டு பெண்டிங் டயக்ராம். ஃபிக்ஸ்டு பெண்டிங் டயக்ராம். ஃபிக்ஸ்டு பெண்டிங் டயக்ராம்னு என்ன பண்ணணும்? MA ஈக்குவல் டு MB, நாட் MA ஈக்குவல் டு MB. அப்போ ஏல எவ்வளோ மொமெண்ட்டு? MA. பியில் எவ்வளோ மொமெண்ட்டு? MB. ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது, அப்போ ரெக்டாங்கிளாக தானே இருக்கும். நீங்கள் லோடெல்லாம் அதில் பார்க்கக்கூடாது, ஒன்லி அந்த ஃபிக்ஸ்டு பெண்டிங் ஒன்றை மட்டும் தான் பார்க்கணும். MA MBயை மட்டும் தான் பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் ஒரே மாதிரி வரும், ஈக்குவல் இல்லாட்டி ட்ரெபீசியம் மாதிரி வரும். என்னுடைய கிளாஸில் சொன்னது தான் எல். இது ஹாகிங் மொமெண்ட் நெகட்டிவ். சரியா? சரிப்பா. இப்போ மூணாவது ஸ்டெப்பு, ஏரியா ஆஃப் த ஃப்ரீ பிஎம்டி ஈக்குவல் டு, ஃப்ரீ பிஎம்டினா இங்கே இருக்க ஏரியா, இதோட ஏரியா. இது என்ன ஷேப்புப்பா? ட்ரபீசியம். ட்ரபீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலானது தெரியலையா? மந்திரத்தை சொல்லிக்கோங்க, ஸ்ரீலோகா. ஓகேவா? A+B/2 இன்ட்டு L. சரியா? ஏன்னா என்னன்னா மேலே இருக்க இந்த டிஸ்டன்ஸு, சிலேருந்து டியோட டிஸ்டன்ஸ், அதான் ஏ. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே பாரு, ஏலேருந்து சி எவ்வளோ? ஏலேருந்து சி L/3. இங்கே இருக்கு பாருங்க கார்னரில், ஏலேருந்து சி L/3. சிலேருந்து டி எவ்வளோ? அதுவும் L/3. டிலேருந்து பி எவ்வளோ? L/3. டோட்டல் ஸ்பேன் L. ஓகேவா? இப்போ ஏ இப்போ ட்ரபீசியம், இந்த ட்ரபீசியம் இங்கே வரைகிறேன், சைடில் வரைகிற மாதிரி. இந்த ட்ரபீசியம் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏ, கீழே இருக்கிறது பி, ஹைட் ஹச்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஃப்ரீ பெண்டிங் டயக்ராம் இந்த ஷேப்பில் தான், ட்ரபீசியம் ஷேப்பில் தானே இருக்குது. இதை ஃபார்முலானா A+B/2. ஏன்றது டாப் லென்த், டாப் லென்த் எவ்வளோ? L/3. A + B, பினா பாட்டம் லென்த், பாட்டம் லென்த்னா L. A+B/2, A+B/2 இன்ட்டு ஹைட்டு, இன்ட்டு இந்த ஹைட். ஃபார்முலா என்ன தெரியுமா? ஏரியாவோட ஃபார்முலா A+B/2 இன்ட்டு ஹைட்டு. ஏன்றது L/3, பின்றது L / 2. ஹைட் எவ்வளோனா ட்ரபீசியம் ஹைட் எவ்வளோ? WL/3.
சால்வ் பண்ணுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இது வந்து L/1 இருக்க மாதிரி தான் அர்த்தம். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 1 × L L, 3 × L 3L. அப்போ 1L + 3L 4L. 4L/3 / 2 × WL/3. ஓகேவா? இந்த 2 வந்து இந்த 3யோட போய் பிரிக்கிறோமா? 4L/3 × 2 × WL/3. L L² ஆயிரும். 2ஐயும் 4ஐ கட் பண்ணு, மேலே 2 வரும். இப்போ 2 WL²/9. இதுதான் ஏரியா ஆஃப் த ஃப்ரீ. ஏரியா ஆஃப் த ஃப்ரீ எவ்வளோ? 2 WL²/9. சுட்டவங்க. ஏரியா ஆஃப் ஃபிக்ஸ்டு பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோனா A fixed equal to ரெக்டாங்கிள் தானே இந்த ஷேப்பு. ரெக்டாங்கிள்னா பேஸ் இன்ட்டு ஹைட் அவ்வளோதான். L × B. பேஸ் எவ்வளோ? L. ஹைட் எவ்வளோ? MA. MAன்னு கூட வச்சுக்கோங்க. பேஸ் வந்து L, ஹைட் வந்து MA. therefore MA × L அவ்வளோதான். சரியா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. A free equal to A fixed. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. 2WL²/9 equal to MA × L. L கட்டாயிரும். அப்போ MAயோட மதிப்பு 2WL/9. MBயோட மதிப்பு தானே? MBயோட மதிப்பு 2WL/9 தான். அடுத்து MA மதிப்பு தெரிஞ்சிருச்சு, MB மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ MC மதிப்பு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். MCயோட மதிப்பு தெரியணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? மொமெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஒன்றும்டா ஃப்ரீ மொமெண்ட் அட் C மைனஸ் ஃபிக்ஸ்டு மொமெண்ட் அட் C. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுப்பா. அட் C ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் MC கிடச்சிடும். இப்போ ஃப்ரீ மொமெண்ட் அட் C எவ்வளோன்றதை பாருங்க. இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் ஃப்ரீ மொமெண்ட் அட் C. Cயில் எவ்வளோ ஃப்ரீ மொமெண்ட்டு? Cயில் எவ்வளோ ஃப்ரீ மொமெண்ட்டு? WL/3 தான். Cலையும் WL/3 தான், Dலையும் WL/3 தான். ஓகேவா? அப்போ Cயில் எவ்வளோ ஃப்ரீ மொமெண்ட்னா WL/3. இப்போ Cயில் எவ்வளோ ஃபிக்ஸ்டு மொமெண்ட் பாருங்க. MA தான். MAயோட மதிப்பு தான். MAயோட மதிப்பு எவ்வளோ? 2WL/9. MBயோட மதிப்பு அது ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக தானே தம்பி இருக்கும். இந்த பாரு 2WL/9 தான். 2WL/9 கார்னரில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆன்சர் தான் என்டையருக்குமே வரும். மொமெண்ட் அட் Cயும் 2WL/9 தான். மொமெண்ட் அட் Dயும் 2WL/9 தான். இங்கே பாருங்க, ஏன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால. இதில் பாருங்க, மொமெண்ட் அட் C எவ்வளோ? WL/3. மொமெண்ட் அட் Dயும் அதே WL/3 தான். ஓகேவா? இப்போ ஃப்ரீ மொமெண்ட் அட் C எவ்வளோ? WL/3. ஃபிக்ஸ்டு மொமெண்ட் அட் C வந்து 2WL/9. மொமெண்ட் அட் C வேணும்னா WL/3. WL/3 காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டா 1 தான் இருக்கும். WL/3 போயிருச்சுன்னா 2/3 மிச்சம் இருக்கும். ஓகேவா? WL/3 1 - 2/3னா கிராஸ் பண்ணிவிடுங்க. 3 × 1 1, 3 × 1 3, சாரி, மைனஸ் 1/1 இருக்க மாதிரி அர்த்தம். 1 × 2 எவ்வளோ? 2/3. 3 - 2 எவ்வளோ? 1. ஸோ WL/3 × 1/3. ஆன்சர் எவ்வளோ? WL/9. WL/9. ஓகே. மொமெண்ட் அட் C, ஃபைனல் மொமெண்ட் அட் C வந்து WL/9. இதே மாதிரி போடுங்க. மொமெண்ட் அட் D தான் வரும். மொமெண்ட் அட் D ஈக்குவல் டு ஃப்ரீ மொமெண்ட் at D minus fixed
moment at D. ஓகேவா, ஃப்ரீ மூமெண்ட் அட் டி எவ்வளோ? போன பேஜில் உள்ள டயராம் பாருங்க. ஃப்ரீ மூமெண்ட் அட் டி இந்த பாருங்க, டியில் எவ்வளோ ஃப்ரீ மூமெண்ட், அதே WL/3 தான். ஃபிக்ஸ்டு மூமெண்ட் டி எவ்வளோ? டியில் இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஃபிக்ஸ்டு மூமெண்ட் எவ்வளோ? அதே 2WL/9 தான். 2WL/9 தான், என்ன சேமாக இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி தான் கொண்டு வரும். WL/3 மைனஸ் 2WL/9, இதே மாதிரி தான் ஸ்டெப் வந்து ஆன்சர் வந்து அதே WL/9 தான் வரும். ஓகேவா, அடுத்து ஃபைனல் டயக்ராம் போட்டுக்கின்றத பாருங்க. மொமெண்ட் அட் ஏ எவ்வளோ? போன பேஜில் இருக்கு பாருங்க. மொமெண்ட் அட் ஏ வந்து 2WL/9, இது ஹாக்கிங் மூமெண்ட்னால நெகட்டிவ் வரும். மொமெண்ட் அட் பி இங்கே பாருங்க, இந்த கார்னரில் இருக்குல்ல, மொமெண்ட் அட் ஏ வந்து 2WL/9. மொமெண்ட் அட் பி இந்த கார்னர் இருக்குல்ல, இதுவும் 2WL/9 தான். ரெண்டுமே ஹாக்கிங் மூமெண்ட், நெகட்டிவ்ல வரும். ஓகேவா, 2WL/9 கொஞ்சம் கூட வரும் ஹைட்டு, 2WL/9. இது வந்து வெறும் WL/9 தான். WL/9, இதுவும் WL/9 தான். ஓகேவா, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? மைனஸில் இருக்கா, பாயிண்ட் லோடுன்றாலும் இப்படி தான் லீனியராக தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதுவும் ஏன்னா இது WL/9, இதுவும் WL/9 தானே, அதனால் இது ஹரிசாண்டலாக தான் வரும். இந்த இடம் ஹரிசாண்டலாக வரும், இந்த இடம் இப்படி கிராஸ் ஆகும். ஓகேவா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. இந்த ரெண்டு சம்மையும் நோட்டில் காப்பி பண்ணுங்கள், நாளைக்கு வந்து நான் பார்ப்போம். தேங்க்யூ. இதை பார்த்துட்டு தான்ப்பா அடுத்த அட்டெண்டன்ஸ் எடுப்பேன்.